Hey guys, welcome back to my YouTube channel Infofus தமிழ். நான் உங்கள் அஜய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம கண்ணூரை முடிச்சுட்டு இப்போது கேரளா அண்ட் கர்நாடகா பார்டரை கிராஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா என்ன லொக்கேஷன் தலைவரே அப்படின்னு இருந்துச்சு. இதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்காம இருந்தால் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இம்மீடியட்டாக விலாகிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சும்மா சீறிக்கிட்டு வருது கிளவிட்டி. நேச்சுரல் ஹேபிடேட்னா இதுதான் தலைவரே, நேச்சுரல் ஹேபிடேட்ஸ். ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான், பட் இதுவே செம்மையாக இருக்குது. அப்போ நான் இந்த ரியல் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்களே, ரிசர்வை விட்டு அதெல்லாம் எப்படி இருக்கும் லாரிக்கார அண்ணன். நம்ம ஸ்லோ பண்ணிடலாம். முதல்ல லாரி பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ்க்கு வழியை விட்டாங்க. ஏன்னா அவங்க பிரேக் போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுற கஷ்டம் எனக்கு தெரியும். நான் காரை ஓட்டிகிட்டு வர மாதிரியே எனக்கு அவ்வளோ இதாகும். இவனுங்களே அது எப்படி தான் ஓட்டுறானுங்களோ, ஹேட்ஸ் ஆஃப் இந்த டிரைவர்ஸுக்கு. இந்த பெரிய பெரிய இந்த ஹெவி ட்ரக்கில் லோட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, லோடு அந்த மாதிரிலாம் கூட கிடையாது. டிரைவராக போனாலே ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்போ இப்போ நம்ம தனியாக வரப்போ நமக்கு எதுவும் தோணாது. ஓப்பனாக சொல்கிறேன், நமக்கு எந்த விஷயமும் பெருசாக தோணாது. ஓகேங்களா? ஃபேமிலி கூட வரப்போவோ இல்லை ஒரு ஃபேமிலி சேர்ந்த ஒரு நான் இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியை நீங்கள் தான் எங்கேயோ ஒரு ஊருக்கு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அந்த பயம் வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வண்டியோட ஸ்பீடு கம்மி பண்ணிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க எத்தனை மணிக்கு போய் சேரணும், அவங்க எப்போ சாப்பிடணும், எங்கே தங்கணும், எல்லாமே அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதே ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறப்ப தான் இந்த டிரைவர்ஸுக்கு சீரியஸ்லி அவங்க எப்படி தான் அதை பண்ணுறாங்கன்னே தெரில. அவ்வளோ மணி நேரம் தூக்கத்தை விட்டு கூட வந்தவங்களை சேஃபாக பார்த்துக்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதெல்லாம் யோசிச்சு கூட என்னால் பார்க்க முடியாது. நான் ஒரு 2-3 தடவை தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். பட் அதுவே எனக்கு பெரிய பேர்டன்னு சொல்ல முடியாது. பட் அந்த கமிட்மெண்ட் லெவல் ஃபஸ்ட் டைம் நான் அதை ஃபேஸ் பண்ணுறப்போ ரொம்ப இவ்வளோ பார்த்துக்கணுமே அப்படின்ற ஒரு பயம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு உருவாச்சு. கேஷுவலாக சுற்றிட்டு நான் பையங்க நல்லா இப்போ பாருங்க. இப்போ என்ன பண்ணிருக்கேன் அதே தான். எங்கே போகணுமா சரி போவோம், கமிட்மெண்ட் இல்லை ஓகே அப்படின்னு இருக்கும். பட் இந்த கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு எல்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப பெரிய தலைவலி தாங்க. வாவ், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் பார்க்குறேன் இந்த அழகை. அடி 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 மாம், தொக்கு. இந்த மாதிரி ஜங்ஷன் டர்னிங்லலாம் கொஞ்சம் பார்த்து இண்டிகேட் ஹோல் டைம் பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமையாக லெஃப்டில் இருக்கணும். ஓவர் பெண்டிங்கெல்லாம் பண்ணவே கூடாது. என்னைய கேட்டால் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஜோஷ், அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் தவிர்க்க முடியாது. பட் எல்லா சுச்சுவேஷனும் அப்படி இருக்குமா, நமக்கு சாதகமாக இருக்குமான்னு தெரினா கேட்டிங்கன்னா இல்லை. ஐ மிஸ் கண்ணூருங்க சீரியஸாக தர. என்னடா இது இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ட்ரைவ் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு மைண்டு ஃபுல்லாக அப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் வருவேன் கண்ணூருக்கு, மறுபடியும் நான் கால் எடுத்து வைப்பேன் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் கண்ணூருக்கு வரப்போ எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த முறை எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸாக, மிட் நைட்டில் அன்னோன் பிளேசஸில் ட்ரைவ் பண்ணுறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கடா இருக்கோம் நம்ம அப்படியெல்லாம் யோசிக்காமல் ஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாக இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த டைம் நான் வந்த ட்ரைவ் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமான கனவு காண்டது இந்த மாதிரி ஏன் புல்லட் எடுத்துக்கிட்டு என்னோட ட்ரைவ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் வரணும் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. அது ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு இப்போ தான் அது சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. தேங்க் காட் ஃபார் தட் அப்படின்னா நான் சொல்ல முடியும். நேரம் இல்லைன்னா அந்த ஃபினான்ஷியல் பேர்டன்ஸ் அதெல்லாம் இருக்குது. இங்கே கொஞ்சம் தூரத்துக்குங்க ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஏன்னா நான் வரப்போவே அதை அப்சர்வ் பண்ணேன். ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு ஸ்க்ராப்பாக தான் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ரெனோவேஷன் ஆகிட்டு இருக்கு, ரெனோவேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரோட. பட் எந்த அளவுக்கு
ரொம்ப ரிஸ்க்குங்க. ப்ராப்பராக டிரைவிங் தெரியாதவங்க இல்லை இப்போ தான் டிரைவிங்கை கற்றுக்கிறவங்களா இருந்தால் இந்த ரோடு கொஞ்சம் பார்த்து க்ராஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் யாராவது ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவரை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்கள், பெரிய பெரிய வண்டிங்களே இங்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இது ரோடு சரியில்லைன்றதை விட எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, காரு டேமேஜ் ஆகக்கூடாது இல்லை பைக் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோட்டில் வந்து எட்ஜ் கர்வ்ஸ் எடுக்கும். எட்ஜில் வந்து நம்ம ஒரு டேர்ன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு டேர்னிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம். சடனாக ஒரு பள்ளம் வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படியே எடுத்துருவாங்களா, இப்போ பின்னாடி வர டிரைவர்ஸ்க்கோ இல்லை பைக்கர்ஸுக்கோ அது ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால தான் நம்ம ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்லேயும் விட்டு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ தட் இம்மீடியட்டாக அவங்க ஏதாவது ஒரு டர்னிங் எடுத்தாங்களா இல்லை ஏதாவது ஒரு பிரேக் அடித்தாங்கன்னா நமக்கும் அதுக்கும் பெருசாக எஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம வண்டியை ஸ்மூத் ட்ரைவ் பண்ணணும். இது பரவாயில்ல, இன்னும் போக போக தான் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது இது ஐ மீன் 3 days ப்ரையர் அந்த டிரைவை ஸ்டார்ட் பண்ண டே இருக்குங்க இல்லையா, பாடி செம்ம எக்ஸாஸ்ட். இப்போ பேலன்ஸ் ஆகுது, ஏன்னா நைட்டு படுத்துட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 9:30க்கு பொறுமையாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அங்கேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 80-90 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு அது பெரிய இதுவாக தெரில. பட் பெங்களூர்லேருந்து வரச்சே இப்போது ஒரு 280+ கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்து இந்த ரோட்டில் வரப்போ சொர்க்கம் கணக்கு தெரியுங்க. அவ்வளோதான், முடியலா அப்படின்னு ஆயிடுச்சு. நல்ல பாடம் தான். எங்கடி போற எங்க போற அப்படின்னு. ஆமாடா, நல்லா இருந்து. ஓகே, வண்டியை ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணிருக்கோம். இப்போ போன உடனே மறுபடியும் நான் வண்டியை சர்வீஸ் விடுவேனுங்க. அதேதோ எனக்கு இந்த டைம் அவங்க பண்ண சர்வீஸ் வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. ஸோ அகெயின் நான் அந்த சர்வீஸ் கண்டிப்பாக விட்டுக்குவேன். மருந்துமான் கேளுங்க. ஒன்றுமா ஓகே ஓகே. ஓகே, அவங்க ஸ்டக் ஆகிட்டாங்களான்னு நினச்சேன். இல்லை, வண்டி அங்கே பார்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் இந்த டிரைவிங் பீச் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு கார் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ பசங்க, நம்ம கர்நாடகா பசங்க கெத்து, கேரளாலேருந்து ஆளுங்க வந்தானுங்க. வந்துட்டு இல்லை இது ஒன்றுமே பண்ண முடியாது, பொக்கலைன் போட்டு தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பாட்டணும் ஒரு 8 பேர் வந்தாங்க. ஓகேங்களா, நானும் பார்த்துட்டு இருந்தேன் தூரத்துலேருந்து. அவன் ஹிந்திக்கார ஃபேமிலி வேறு. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஐயோ எப்படா இந்த இதுலேருந்து நம்ம வெளியே போகிறது அப்படின்ற ஒரு பயத்துலேயே அவங்க இருந்தாங்க. என்னப்பா இது லாஸ்ட் டைம் இருந்தில்ல இருக்கு. ஓகே, அவங்க பாவம் அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, குழந்தைங்களாம் இருக்குது. அவங்க பாட்டுன்னு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இல்லை எடுக்க முடியாது, க்ரெயினை வச்சு தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் வந்து கேட்டேன், என்னாச்சு சார் அப்படின்னு. ஒரு மாட்டிக்கிச்சு, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணிவிடுங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டாங்களா. இம்மீடியட்டாக பக்கத்தில் பார்த்தா ஒரு 4 பசங்க இருந்தானுங்க. கூப்பிட்டேன், வாங்கப்பா அப்படின்னு. அவனுங்க பார்த்தா நம்ம பெங்களூர் பசங்க. வந்தவனே கர்நாடகாண்ணா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னேன். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு, சரி ஆளுக்கு ஒரு கையை போடுவோம், எல்லோரும் ஜிம்முக்கு போகிறோம் இல்லையா, ஆமாம் தூக்கடா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அசால்ட்டு அப்படியே தூக்கி சைடில் வச்சிட்டோம். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க, டேய் எப்படா காரை தூக்குனீங்க அப்படின்னு. ரொம்ப சிம்பிளுங்க. அங்கே ஒரு மாதிரி இதாகிட்டாங்க. அது தெரில ஏன் அவங்க 8 பேருங்க, 8 பேர் மனசு வச்சா அது ரொம்ப ஈஸியாக முடிச்சிருக்கலாம். பட் ஏன் அவங்க அதை பண்ணாங்கன்னே தெரில. சும்மா வேடிக்கை பார்த்துருந்தாங்க. எனக்கு அங்கே தான் ஒரு இடத்துல ஏன்னா இது ஹியூமனிட்டின்னு இருக்கு இல்லையா, அப்போ அவங்க தெரியாமல் தானே அங்கே வந்து டிரைவிங் பீச்சில் ஸ்டக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தா ஸ்பீடெல்லாம் ஓடிட்டு போய் ஸ்டக் ஆன மாதிரி தெரில. நார்மலாக வண்டியை நிற்க வச்சுட்டு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே வண்டி இது ஸ்டக் ஆகிடுச்சு அந்த மணலில். ஸோ வரவங்க வந்து ப்ராப்பராக உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்தால் மட்டும் அந்த டிரைவிங் பீச்சில் வண்டியை ஓட்டுங்க. இல்லையா வண்டி மாட்டிக்கிச்சுன்னா பக்கத்தில் ஆளுங்க இருக்கிற இடமா முதல்ல சேஃப்டியை பார்த்துக்கிட்டு கூப்பிடுங்க. அந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் போங்க.
இல்லை இங்கே யாரும் இல்லை நான் தனியாக போகிறேன் அப்படின்னு டிரைவர் போய் தனியாக வண்டியை போய் மாட்டி விட்டுடாதீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா ரிஸ்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கேருந்து கால் பண்ணால் வந்து வண்டியை தூக்கி விட்டுடுவாங்க. அதுக்கு மேலே ஆகிற செலவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பொக்லைனுங்க நீங்கள் வைக்கிற செலவு, இல்லைன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு கடல் தண்ணி உங்கள் வண்டியை ஒரு 50-60 முறை வந்து வாஷ் பண்ணி போயிருக்கும். சால்ட் வாட்டர் இன்ஜினுக்கு டச் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கை தான் நான் யோசிக்கிறேன். ஸோ என் வண்டியை நாங்கள் டிரைவ் பண்ணிட்டு பிறகு இம்மீடியட்டாக பக்கத்துலேயே ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸில் ஒரு வாஷிங் இருக்குது. அவங்கக்கிட்ட சொல்லி இம்மீடியட்டாக வாஷ் பண்ண வச்சிட்டேன். இப்போ தான் சால்ட்டுக்கு கடலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். சீ வாட்டர் நிறைய இதாக இருக்குது. அவங்க இம்மீடியட்டாக எந்த இதுவும் பண்ணல. ஒரு 4-5 வண்டி இருந்துச்சு, அதையை ஸ்டாப் பண்ண வச்சுட்டு முதல்ல இந்த வண்டியை வாஷ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல மேடம் அவங்க எப்படின்னா இப்படி தாங்க. ஸோ ஃபுட்டுக்கு எந்த டென்ஷனும் இல்லை எனக்கு. இங்கே இன்னொரு விஷயங்க, நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரில. நீங்கள் ஹோட்டல் ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக ஜீரணம் ஆகாது, தெரியுமா? ஏங்க அப்படி பார்க்குறதா தான் நானே ரன் பண்ணிருக்கேன் என்னோடய ஹோட்டலை. நான் அதையும் சொல்லிடுறேன். என்னோட சடனாக என் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் அப்படியெல்லாம் கிடையாது. சோடா போடாத எந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டைமுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டைமுக்கு வந்து இம்மீடியட்டாக பசி எடுக்கும். அதுதான் குட் ஃபுட். இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் உங்களுக்கு அது டைஜஷனே ஆகாமல் பசியே எடுக்காமல் இருந்தால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃபுட்டை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாதீங்க. அதை அப்படியே விட்டுடுங்க. எப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பரான மீல் சாப்பிட்றீங்களோ நெக்ஸ்ட்டு லைக் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் உங்களுக்கு டைஜஷன் ஆகுங்களா, அந்த எனர்ஜி கிடைக்குங்களா, ப்ராப்பரான டைமுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன் இப்போ இதை நான் சொல்கிறேன்னா, நான் இந்த கேரளாவில் ஃபுட் சாப்பிட்டேன் இல்லையா, ஏர்லி மார்னிங் ஒரு 8:30 to 9 o'clockங்க. அந்த டைமில் சின்ன ஒரு இட்லி பூரி அந்த மாதிரி ஏதோ லைட் ஸ்நாக் டிஷ்ஷஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு விட்டுடுவேன். நான் எப்படி யோசிச்சேன்னா, இதே நான் பெங்களூரில் ஹோட்டல்ஸ் சாப்பிட்றப்போ வந்து அந்த ஃபுட் அதே குவான்டிட்டி ஃபுட்டு வந்து நான் அங்கே சாப்பிட்றப்போ மதியம் வரைக்கும் வயிறு ஒரு மாதிரி உப்பசமாகவே இருக்கும், செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது நான் அந்த பயத்தில் இங்கே ஒரு பூரி 2 பூரி அந்த மாதிரி பொறுமையாக சாப்பிட்டேன். பார்த்தா டே 1ல் ஓகே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது அப்படின்னு நானே யோசித்தேன். சரி ஓகே நம்ம ட்ராவலிங்கில் இருக்கோம் அதனால தான் அப்படின்னு நான் யோசித்தேன். செகண்ட் டே பார்த்தாலும் அவங்க ரெஸ்ட் எடுத்தாச்சு, பெருசாக வந்து ட்ராவல் பண்ணல, சும்மா சைட் சீயிங் மட்டும் போயிருந்தேன். அங்கே போனாலும் காலைல சாப்பிட்றேன், மதியம் டைமுக்கு பசி எடுக்குது, நைட்டு டின்னருக்கு சரியான பசி எடுக்குது. டின்னர் ஆக்சுவலாக நான் ஸ்கிப் பண்ணுவேன், பட் இங்கே எனக்கு சாப்பிட்டா தான் எனக்கு பொறுமையாக தூக்கம் வரங்கிற ஒரு கான்செப்ட் போயிட்டேன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு மைண்ட் செட் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, இவங்க இந்த பியூர் கோகோனட் ஆயிலில் குக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் அது எப்படி சொல்கிறது, சலுத்து போகலை, ப்ராப்பராக பாடிக்கு டைஜஷன் ஆகுது. எந்த சோடா ப்ராடக்ட் இப்போ கொஞ்சம் இவ்வளோ சாப்பிட்டாலே போதும் நமக்கு அப்படியே திகட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. லைக் இன்னும் கேட்டு விருப்பப்பட்டு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் லைக் அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறாங்க. போனதெல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, நான் இப்போயே சொல்லிடுறேன். போனதெல்லாம் ரொம்ப சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ், ஒரு கூரை வீடு மாதிரி இருக்கும் இல்லையா. லோக்கல் ஃபுட்ஸ், அங்கே இருக்கிற லோக்கல் ஃபுட்ஸை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சின்ன சின்ன பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேட் சாப்பிடுங்க. யூ வில் தேங்க் மீ லேட்டர். ஆக்சுவலி உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு அந்த ஃபுட்டோட டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி இருக்கட்டும், பெரிய ஹோட்டலால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எனக்கு அது பர்சனலாக எனக்கு பண்ணலை. நான் சின்ன ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் ஆகட்டும், இல்லை அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு சொல்கிறேன் இல்லையா, அது எனக்கு பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து எனக்கு அவ்வளோவா கொடுக்கலைங்க. பெரிய ஹோட்டலில் ஒன்றுத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னன்னா ஒரு விஷயத்த வாஷாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு இதில் போகலாம். செகண்ட் என்னென்னா, இங்கே போய் உட்காந்தால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். எல்லா இடத்துலையும் தான் ஃப்ளேவர் கிடைக்குங்க, அவ்வளோதான். எல்லாரும் அவங்க ஊரோட கைப்பக்குவத்தை கண்டிப்பாக லைக் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே போனால் தான் அது கிடைக்கும், அங்கே போனால் தான் அது ஜஸ்ட் அவங்க க்ரியேட் பண்ண ஒரு டெலிவிஷன் தலைவருங்களா. உங்களுக்கு இங்கே தான் இது கிடைக்கும், உங்களுக்கு இங்கே தான் இது பண்ண முடியும்,
அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன் அப்படி பார்க்க போனால் கரெக்டாக ஒரு 5 இயர்ஸ் பேக் 5-6 இயர்ஸ் பேக் நான் இந்த சென்னையிலேருந்து எந்த ஊருப்பா அது, திண்டுக்கலுக்கு வந்திருந்தேன். அங்கேருந்து தேனி மாவட்டத்துக்கு டச் பண்ணேன். போகிறப்ப அப்படி போயிடலாம் அப்படின்னு சுற்றிக்கிட்டு கொஞ்சம் அப்படின்னு நானே என் ஃப்ரெண்டு ஒருத்தி போயிருந்தோம். கார் டிரைவ் தான். ஸோ ஒரு நைட்டு ஃபுல்லு எங்களுக்கு எப்படி சொல்கிறது, தூக்கமும் இல்லை. நெக்ஸ்ட் நாள் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு சரியான பசி. தேனிக்கிட்ட ஒரு சின்னங்க ஒரு கடை கிடையாது, கடைன்ட்டு கிடையாது, அது எனக்கு தெரியும். கடை செட்டப்பில் இருக்கிற ஒரு வீடு, ரொம்ப சின்ன குடிசல், ஓகேங்களா. அதில் ரொம்ப வயசாச்சு பாட்டியம்மா, நிற்க கூட முடியாது, முதுகு தண்டு வளைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேஞ்சில் அங்கே ஒரு பாட்டி என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். பாட்டி சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்குங்களா அப்படின்னு. இட்லி இருக்குது சாப்பிட்றியா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு அவள் நார்த் இந்தியாக்காரிங்க, அவள் இங்கே அசாம்லேருந்து வந்திருந்தான் கூட வந்தவள். ஸோ அவளுக்கு பெங்களூரில் கிடைக்கிற இட்லியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, போடாஜே எப்போ பார்த்தாலும் இதே சாப்பிட்றோமா அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில், இல்லை இங்கே நமக்கு வேறு கிடைக்காது, சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாப்பிட வச்சுருங்க. ஏங்க எனக்கே ஷாக் ஆகுதுன்னா, ஒரு 8லேருந்து ஒரு 8-9 இட்லி அவள் செப்பரேட்டாக சாப்பிட்டுருப்பான். நான் கண்ணெல்லாம் வைக்கல, நானே ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் கேட்டேன் ஏன் அப்படி கேட்டதுக்கு, என்னடா இது இப்படி தான் ஆக்சுவலாக இட்லி நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு இதுக்கு போயிட்டா. எல்லா ஊர்லேயும் தான் இட்லி கிடைக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. எப்படி சொல்கிறது, அது அந்த கை பக்குவம்னு சொல்கிறோம்ல, அந்த பாட்டியம்மோட கை பக்குவம், அதை கொடுத்து அவங்க சட்னி ஆகட்டும், சாம்பார் ஆகட்டும், பா இவ்வளோதான், குட்டி குட்டி இட்லி தான். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். எவ்வளோன்னு கேட்டதுக்கு 30 ரூபா கொடுன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இவ்வளோ சாப்பிட்டுமே அப்படின்னு கேட்டேன். இல்லை பரவாயில்ல 30 ரூபா தான் இங்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்களா. கையில் ஒரு 500 ரூபாய் இருந்துச்சுங்க, கொடுத்துட்டு கொடுத்தேன். ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஏம்மா நீங்கள் எனக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார கொடுத்துட்டு வந்தேங்க. ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்தால் வாங்க அப்படின்னு. எங்கே அந்த சைடு போகிறதுக்கே எனக்கு டைம் கிடைக்க மாட்டேருக்கு. பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் லொக்கேஷனுங்க. அது எனக்கு இந்த கூகுளில் சொல்கிற மாதிரியெல்லாம் அங்கே போய் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படியெல்லாம் சொல்ல தெரியாது. ஒரு முறை மறுபடியும் நான் இந்த சைடு ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு பாலத்துக்கிட்ட கீழே காவேரி தண்ணி போயிட்டுருக்கு. அந்த பாலத்துக்கு ஒட்டிய அந்த பாட்டி அம்மாவோட வீடு இருக்குது. எனக்கு ஏரியா பேரெல்லாம் அவ்வளோலாம் இப்போ தெரியாதுங்க. இப்போ தெரிஞ்ச அளவுக்கெல்லாம் இப்போல்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ரேண்டமாக போனது. அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை மறுபடியும் சாப்பிடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த லெவலுக்கு உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுன்னு நீ சாப்பிடானா இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. ஏன் நானே நல்லா சமைக்கிறேன் தான், ஆனால் என்னாலையும் அந்த அந்த ஒரு பக்குவத்தை என்னால் உருவாக்க முடியல. ரொம்ப பெரிய டிஷ்ஷஸ் எல்லாம் அவங்க கொடுத்தது ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. பட் ஏன் எனக்கு இன்னும் அந்த ஃப்ளேவர் வரல நான் ஒரு டைம் ஃபீல் பண்ணிருக்கேன். என்னடா நடக்குது அப்படின்னு. ரெசிபியை வாங்கினேங்க. எப்படி சொல்கிறது, என்ன சட்னி இது, தக்காளி சட்னி, சாம்பார், நார்மல் முருங்காய் குழம்பு, அவ்வளோதான். இப்போ இருந்திருக்கிற அளவுக்கு வாய் அப்போ இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக ரெசிபியை தூக்குறா பாட்டி அம்மா கோயில் கட்டுறா. ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ட ஒரு சில இடங்கள்ல அதுதான் மெயின் ஜோனாக நான் பார்க்குறேன். ஏன்னா வெறும் சாப்பாடை பற்றியே பேசுறிய, சாப்பாட்டு ராமான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, எனக்கு சாப்பாடு தான் பிடிக்கும். சும்மா ஏகதானம்னு சொல்லிட்டு பிரியாணியை மட்டும் நான் பேச மாட்டேன். இட்லி, தோசைங்க கிறிஸ்பினஸோட கடிக்கிறப்போ வடை, உளுந்த வடை, சுட நடடா. இதெல்லாம் பேசி எங்கள் காலராங்க சாப்பிட்டேன். இப்போ எனக்கு மறுபடியும் டெம்ட் ஆகுது. சாப்பாடுக்கு மட்டும் நம்ம யோசிக்கவே கூடாது. சாப்பிடணும்னு தோணுச்சா சாப்பிட்டுருந்தோம். எங்க இந்த காரை கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு 10-15 கிலோமீட்டர் இருக்கு. அது வரைக்கும் சோறு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்ட் வரணும்னா கூர்க்குக்கு வந்துடுவோங்க மறுபடியும். ஸோ கேரளா பார்டர் கூர்க் அப்படின்னு போவோம், கர்நாடகா. நான் சொன்னேன்ல ரோடு இதுக்கு மேலே ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு.
இந்த ரோடு தானுங்க அது. ரொம்ப மோசமாக இருக்கு ரோடு. ஜல்லி கொட்டி வச்சுருக்காங்க, பார்த்து வரணுங்க. ஏன்னா ஒரு செகண்ட் தான் தலைவரே, ஒரே ஒரு செகண்ட் தான். இப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்கிப் ஆச்சுன்னு வைங்களேன், மாட்டான்டா மனஸ்டேன் அப்படின்னு இருக்கும். இங்கே ஜங்ஷனை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. வண்டி ஸ்பீடு லிமிட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, ஒரு 20-25 தான் போகிறேன். அதுவே ஜாஸ்தி தான் இந்த ரோடுக்கு. பட் சீக்கிரமாக எனக்கு இந்த ஜங்ஷன் கிராஸ் பண்ணலாம், உடம்பு வலி சரியாக வந்துடும். இன்னும் இருக்குங்க, 280 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் டச் பண்ணோம். அப்போ பொறுமையாக வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு தூக்கத்தை போட்டு எழுந்தா அப்படி இருக்கும். உங்களை எத்தனை பேருக்கு அம்மா கையில் சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்ட் ஷெஃப் இந்த வேர்ல்டு அப்படின்னா என் அம்மா தான். சும்மாலாம் கிடையாது, நான் நல்லா சாப்பிடுவேன் எங்கள் அம்மா கிட்ட. இப்போ வீட்டு வெளியே வந்தா ஓப்பனாக சொல்கிறேங்க, வீட்டிலேருந்து வெளியே இருந்தா ஒரு 2 அண்ணன் கொச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு 2 கரண்டி சாப்பாடு சாப்பிடுவேன். இதே என் வீட்டில் இருந்தேன்னா பெரிய அண்டா இல்லை ஒரு குண்டா, அந்த ரேஞ்சுக்கு நான் சாப்பிடுவேன். நான் தனியாக சாப்பிடுவேன். அதாவது நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறப்போ 4 பேருக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை நான் ஒருத்தன் என் வீட்டில் நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், திகட்டாது. நான் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. நான் அதனால தான் வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்னாலே எங்கள் அம்மாவுக்கு ஒரு குஷியாக இருக்கும். வரானா வந்து சாப்பிட்டு போவோம், அது அவங்களுக்கே தெரியும். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். காடு நல்லா இருக்கு, ரோடு மட்டும் செம்மையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த ரோடெல்லாம் வேற லெவலில் இருந்திருக்கும். பண்ணுறாங்க. மேபி இன்னொரு 1 இயரில் கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்ணூருக்கு வரப்போ மேபி இந்த ரோடெல்லாம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக முடிச்சிருப்பாங்கன்னு வைக்கிறேன். காட் ஹோப், லெட்ஸ் ஹோப் ஃபார் த குட். எப்பா சேரும் சகதியுமா இங்கே நிறைய இருக்கு. நிறைய பேர் இந்த வீடியோவில் வந்து ட்ராவலர்ஸ் பார்த்துருப்பீங்க, என்னடா உளர்ற அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சதான் நான் பேசுகிறேன் தலைவரிங்களா, எனக்கு அதுக்கு மேலே பேச வராதுங்க அப்படின்னு தான் இருக்கு. இதெல்லாம் ஸ்னோவெல்லாம் கிடையாது, மரத்தில் டஸ்ட்டு. இந்த ரோடுலேருந்து வண்டிங்க போகிறச்சு கிளம்புற டஸ்ட் இருக்குங்க இல்லையா, அது போய் ட்ரீஸை ரொம்ப இது பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நல்ல ரோடு, இதே எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஜிக்ஸாக் ரோட்ஸை வந்து நல்ல ரோடுன்னு நான் பார்த்தது வந்து தர்மஸ்தலா ரோடு. தர்மஸ்தலானா அங்கே ஒரு கோயில் இருக்குங்க கர்நாடகாவில், சிவன் கோயில் தான். சக்லேஷ்புர ஜங்ஷனை கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் சூப்பராக இருக்கும். பட் இந்த சீசன் கேட்டிங்கன்னா ஜான்வரி சீசன், வின்டர் சீசனில் செம்மையாக இருக்கும். டிசம்பர் ஜான்வரி வின்டர் இதாகும் இல்லையா, அப்போ மட்டும்தான் அந்த ரோடு நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா நெக்ஸ்ட் ரெய்னி சீசனுக்கு போயிடுங்க. மேக்ஸிமம் நம்ம சவுத் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெய்னி சீசனில் ட்ராவல் பண்ணுறதா எனக்கு கேட்டால் பெட்டர்னு தெரியும். நிறைய பேர் சொல்கிறது ரெய்னி சீசனில் ரிஸ்க் அதிகம்டானு. ஆமாம், ரிஸ்க் ஏதோ விஷயம். அந்த கிளைமேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறதா ரெய்னி சீசனில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். பைக்கில் போகிறவங்க சேஃப் கார்டாக நமக்கு ரெயின் கோட், ரெயின் ஜாக்கெட்ஸ், சேஃப்டி கியர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. காரில் போகிறவங்க நீங்கள் பொறுமையாகவே போங்க தலைவருங்களா, அது எதுவுமே வேண்டாம். ஏன்னா சேரு அள்ளி ஸ்பீடாக போகிறன்ற பேரில் சேரை வீசிட்டு போகிறதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் இருக்குது. ஏன்னா நானும் பண்ணியிருக்கேன், என் அறியாமலே நிறைய ஸ்பீடு எடுத்துருக்கிறப்போ பகல இருக்கிறவங்க மேலே பாவண்டா சேர அதிர்ஷ்டமே அப்படின்னு ரொம்ப ஃபீலெல்லாம் பண்ணியிருக்கேன். தண்ணியெல்லாம் கொடுத்துருக்கேன், அதுக்கு நான் அப்படியே விட்டு போகிறேன், அதெல்லாம் கிடையாது. என்னது இது லேக் வைக் பாயிண்ட்டு, இங்கே ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. வந்துட்டோமா பார்டருக்கு, அதுக்குள்ளையா கர்நாடகாவில் கர்நாடகத்தில் இது இருக்குது லெட்டர்ஸ் எல்லாம். மாம்ஸ் கிச்சன் ரெஸ்டாரண்ட், மாம்ஸ் ஃபார்ம் ஸ்டே. ஓகே, லேக் வியூ. லேக் என்னடா போய்தான் பக்கத்தில் இருக்கு. மட்ட கட்ட கட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ.
நம்ம கூர்குள்ள போய் நிற்க வச்சிடலாம். கூர்க்குனா பாருங்க, இப்போதான் சொல்லி முடிச்சேன், இம்மீடியட்டாக ரைட் எடுத்துருவாங்க காருக்காருங்கல்ல. மிரர்ஸை பார்த்து ரைட் எடுங்கப்பா. வந்துட்டோம் நினைக்கிறேங்க. வந்தாச்சு நினைக்கிறேன். வந்துட்டோம். வெல்கம் டு கர்நாடகா. கூர்கோட கேட்டுக்கு வந்துட்டோனுங்க. இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பொசுக்குன்னு முடிஞ்சு போச்சுன்ற ஒரு தாட் மைண்டில். கூர்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. கேரளா ஃபாரஸ்ட்டை தாண்டி பெப்பர் கேஃபே அது இதுன்னு இருக்குது. நம்ம எங்கேயாவது ஒரு ஆள்கிட்ட போய்ட்டு ஒரு ஜூஸை குடிப்போம்னா இந்த ஊர்லாம் மடிக்கேரி, மைசூர், தலശ്ശേരി. நாம் போக வேண்டியது மைசூர் வழியாக. தலக்காவேரி இங்கே தான் இருக்கா? நான் வேறு வழியாக வரணும் மைசூர் தலக்காவேரிக்கு. இங்கே ஒரு கடை இருக்குது, ஒரு ஜூஸை போடுவோம். சரி காய்ஸ், ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணேன், பேசுகிறேன். பாய்.